நான் என்ன வாங்க சொன்னேன், நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? நான் தான் நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டேனே. இன்னைக்கு ஒரு ஐட்டம் கூட நான் மறக்கல. சும்மா எதுக்கு கத்திட்டு இருக்க? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் தப்பு தப்பாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் எப்படி குருமா வைக்கிறேன்? குருமாக்கு தான் நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே. அதுக்கப்புறமும் ஏன் கத்திட்டு இருக்க? இப்படி குறை சொல்லிட்டே இருக்கிறத நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஓஹோ, நான் சமைக்கணுமா? காய்கறி வாங்கணுமா? என்னெல்லாம் பண்ணுது ஒரு மனுஷி? என்னெல்லாம் தான் பண்ணுது? ஏம்மா, குருமா ரெடியா? என்ன குருமாவா? உங்க அப்பாட்டையே கேளு. இன்னைக்கு அப்பாவா சமையல்? காய்கறியே கரெக்டாக வாங்கலை, இதில் வேற சமையல் பண்ணுவாளாம். சமையல் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நான் வாங்கிட்டேன். நீ எதுக்கு கத்திட்டு இருக்கேன்னு கூட இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. ஓஹோ, எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் பன்னீர் வாங்க சொன்னேன்ல, அது இங்க. இவ்வளோதான் விஷயமா? இதை முதல்ல என்கிட்ட கேட்டிருந்தா நான் எடுத்து கொடுக்க போகிறேன். நான் தான் பன்னீர் வாங்கிட்டேனே. அதுக்கு போய் இவ்வளோ கத்திட்டு இருக்கா பாரு, தேவையே இல்லாமல். அப்படியா? போய் எடுத்துட்டு வாங்க பாப்போம். அப்புறம் என்ன ப்ராப்ளம் சால்வ்? சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாமா. இது எதுவும் சால்வ் ஆகலை. அவள் என்ன கொண்டு வரான்னு பாரு. இந்த பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டல, இந்த தான் இருக்கு. நான் கேட்டது இந்த பன்னீரில், நான் குருமாக்கு வைக்கிறதுக்கு பன்னீர் கேட்டேன். நீ தெளிவாக குருமாக்குன்னு சொல்லியிருக்கணும். பன்னீர் பன்னீர்னா சரி சரி, நானே கடையில் போய் திரும்ப வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்து நான் எப்போ சமையல் பண்ணது? சரி, அப்போ வேற ஏதாவது சமைக்கிறியா? இல்லை இல்லை, நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம். இந்த முடிவை முதலையே எடுத்துருக்கலாம்.